அக்கா லேட் ஆயிடுச்சாக்கா? இல்ல அபி, எப்போ நம்ம கடைக்கு போற டைம் தான். அக்கா இன்னும் நீ கடை நினைப்பிலேயே இருக்காதக்கா. நம்ம போறது கார்ப்பரேட் கம்பெனிக்கு. அதுவும் இப்பெல்லாம் நம்ம யாரு அசோக் பேஷன் கம்பெனியோட த கிரேட் சீஃப் டிசைனருக்கு அசிஸ்டன்ட். கணேசா ஒரு விஷயத்தை முழுசா முடிக்கிறதுக்குள்ள உடனே நீ வந்து இடையூறு பண்ணிருவியே. இங்க பாரு அபி, பெரிய ஆளுங்களுக்காக மத்தவங்க காத்துட்டு இருக்கிறது, அவங்க பெரிய ஆளுங்களை காக்க வைக்கிறதும் சகஜம் தானே. பெரிய ஆளா? யாரு கணேசா? நம்ம தான். அவ்வளவு பெரிய கம்பெனிய நம்ம அபிக்கு சலாம் போடுதுன்னா சும்மா நினைச்சுக்கிட்டியா? கணேசா, என்னதான் பறந்தாலும் எப்பவாச்சும் தரையில இறங்கித்தான் ஆகணும். அதனால பறக்க ஆசைப்படாம நிதானமா தரையிலே இருக்க ஆசைப்படு. அப்பப்ப ஒவ்வொரு தத்துவத்தை அடிச்சு விட்டுட்டு இருக்கியே. ஆமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறியா என்ன? இவன் ஒருத்த. ஐயோ, அசோக் சார் தான் போன் பண்றாரு. அதுக்கு ஏன் அப்ப இப்படி பதற? பேசு பேசு. பின்ன என்னக்கா, அவரு முதலாளி. அவர் கால் பண்ண பதட்டம் தானா வருது. அட்டெண்ட் பண்ணு. சார் குட் மார்னிங் அபி. குட் மார்னிங் சார். எங்க இருக்கீங்க? சார் ஆபீஸ்க்கு தான் சார் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நீங்க உங்க டீம் மொத்தம் 4 பேர்ல? ஆமா சார். எப்படி வரீங்க? சார் இல்ல, நீங்க பைக் வச்சிருக்கீங்க, உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம்? சார் இப்போ பைக்லாம் இல்ல சார், எல்லாரும் ஒன்னாதான் ஆட்டோல வர போறோம். ஆட்டோவா? ஆமா சார். வாட் இஸ் திஸ் அபி? நீங்க யாரு? எங்க கம்பெனியோட சீஃப் டிசைனர். நீங்க ஆட்டோல வந்தா மரியாதையா இருக்குமா? சார் மரியாதைங்கிறது நம்ம செய்யற வேலையில தான் சார் இருக்கு. வெல் செட் அபி. பட் என் கம்பெனி சீஃப் டிசைனரை நான் மதிக்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ இன்னிலிருந்து நீங்க ஆட்டோலலாம் சிரமப்பட்டு வர வேண்டாம். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கார் நிக்குதுல்ல? ஆமா சார், ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கு. சார் நீங்க வந்திருக்கீங்களா? நோ அபி, நான் வீட்டில் தான் இருக்கேன். அந்த கார் உங்க கார் தான், உங்க யூஸ்க்காக. அபி சார் எதுக்கு சார் எங்களுக்கு இவ்ளோ செலவு பண்ணி? அபி, இதுல செலவில்லை அபி, என்னோட டியூட்டி. எனக்காகவும் என் கம்பெனிக்காகவும் கஷ்டப்படுற உங்களை ஆனர் பண்றது என்னுடைய கடமை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ அழகா கார்ல ஏறி ஏசி ஆன் பண்ணிட்டு சும்மா கம்பீரமா ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, see you in the office. Bye. பாய். சில்லது இருக்கு. குளிருது. அம்மாடி, நம்ம கடை சைஸ்ல ஒரு காரு இல்ல அபி? அபியக்கா, தெய்வானக்கா பாவம்க்கா. நம்ம கடையில 3 மிஷின் போடலாம், இந்த கார்ல அது முடியுமா? இது கூட அக்காக்கு தெரியல. சும்மா இரு. தம்பி கணேசா, நீ என்னப்பா எதுவும் பேசாம வர? நான் என்ன இவங்கள மாதிரி படிக்காதவனா? நான் எஜுகேட்டட். என்னது எஜுகேட்டட்? அதாவது படிச்சவன். நான் 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவன். ஓ, என்னன்னே வண்டியும் சும்மா அமைதியா போயிட்டு இருக்கு, பாட்டை கேட்டு தட்டி விட்டேன். என்னண்ணே தமிழ் பாட்டா போட்டு கொண்டுட்டு இருக்கீங்க? நல்லா இங்கிலீஷ் பாட்டா போட்டு விடுங்கண்ணே. அந்த பாட்டை கேட்டு காதும் அலறணும், காரும் அலறணும். எங்க ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொல்லு பாப்போம். கணேசா, உனக்கு இங்கிலீஷ் பாட்டெல்லாம் புரியுமா?
இப்பெல்லாம் இங்கிலீஷ் பாட்டை கேட்கறவன் போறான் புரிஞ்சா கேட்கறான். சும்மா கெத்து காட்ட தானே கேட்கறாங்க. பாத்தியா? நம்மளும் அதே மாதிரி கெத்து காட்டுவோம் அபி. அண்ணே நல்லா இந்த பெப்பியா மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் போட்டு விடுங்க அண்ணே. கணேசா, அபி இவனுக்கெல்லாம் பஞ்சு சொல்லி ஓ இமேஜ் டேமேஜ் பண்ணிக்காத. நான் வேணா இவனுக்கு சொல்றேன். ஐயா தெய்வானக்கா, நீங்க பஞ்சா? உங்க கிட்ட பஞ்சு கேட்கற அளவுக்குலாம் ஏன் இமேஜ் நான் டேமேஜ் ஆகல. அண்ணே எனக்கு பாட்டு வேணாம், ஒன்று வேணாம், அதை அமுத்தி விடுங்க. அமுத்தி விடுங்க அண்ணே. அதை விட்டு இந்த ஏசியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். கணேசா, ஏற்கனவே ரொம்ப குளிருதுடா. இருக்கட்டும் அபி. எத்தனை நாள் நம்ம கடை ஃபேன்ல காத்து கூட பத்தாம வெக்கையிலேயே கடந்து உருண்டுகிட்டே கிடந்தோம். கொஞ்சம் குளிர்ச்சியா இருப்போமே, இதுல என்ன தப்பு இருக்கே? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வேலைக்கு போக காரு, வேலைக்கு சாப்பாடு, அதுலயும் எத்தனை வெரைட்டி. தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கும், அந்தந்த ஊருக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கும், அந்த எல்லா சாப்பாடும் இங்க ஒரே இடத்துல கிடைக்குது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அப்படியே ஓங்கி விட்டனா ஒண்ணு அடப்பு தெரிச்சு போயிடும். அடப்பு எப்ப பாரு சோறு சோறு சோறு. அவ்வளவு திங்கிறிய, உடம்புல கொஞ்சமாவது சதை போட்டிருக்கா பாரு. எலும்போட சேர்த்து எடை போட்டா கூட ஒரு 8 கிலோ தேராது. நீலாம் இப்படி ஒரு முதலாளியே கண்ணால வாழ்நாள்ல பாத்திருப்பியா? அவரு போடுற சட்டை எவ்வளவு தெரியுமாக்கா? 1 லட்சம் ரூபாய். நிஜமாவா கணேசா? ஆமாக்கா, பின்ன பொய்யா சொல்றேன்? உள்ள டீ கடை வச்சிருக்காப்ல. டீ கடையா? ஆமாபி. அன்னைக்கு நம்ம 4 பேரையும் கூட்டிட்டு போய் அசோக் சார் இருக்காருல்ல, அவர் காப்பி வாங்கி கொடுத்தாருல. ஐயோ கணேசா, அது டீ கடை இல்ல, கேஃபிடேரியா. அப்படின்னா சரி விடு, ஏதோ ஒண்ணு. அங்கேயும் ஒரு டீ மாஸ்டர் இருக்காருல்ல. மக்கு. கணேசா, அவரை எல்லாரும் பேண்ட்ரி ஆபீசர்னு சொல்வாங்க. அபி, இப்ப அதுவா முக்கியம்? என்ன ஏதாவது ஒரு ஃப்ளோல சொல்ல வர்றீங்களா? போங்க, நான் எதுவும் சொல்லல. சரி சரி கணேசா, நீ சொல்லு, அக்கா கேக்குறேன். இதான் அக்கா. நம்ம அசோக் சாரு ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாத்துவாராம். ஓ, பெரிய ஆளுதான். அதுவும் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு டைம் போடவே மாட்டாராம். அப்பேற்பட்ட ஆளு நம்ம அபிய மதிச்சு, அபியோட திறமைய மதிச்சு, என் தோல்லெல்லாம் கை போட்டு பேசுறாருன்னா பாத்துக்கோயேன். அது மட்டுமா, அபிக்கிட்ட நம்ம வந்து ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்படியே நம்ம செவில்ல ஓங்கி வர்ற மாதிரி பார்க்கும். ஆனா அவரு அபி 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டதுக்கு ஒரு நாள் லீவும் கொடுத்து காசும் எதுவும் வேணுமான்னு அன்னைக்கு கேட்கறாப்ல. என்ன ஒண்ணு, அவரு அபியை விட கொஞ்சம் தங்கமான பாடுச்ச. என்ன அபி? என் ஆபரேஷன் செலவுக்கு கூட 1 லட்சம் ரூபாய் சும்மாவே தந்தாராமே. அந்த மாதிரி நம்ம அபிகிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? 1000 ரூபாயா? அதுக்கு அபி அக்கா அப்பா தான் கடைக்கு வரணும். அச்சோ, நம்ம எதையோ பேச போய் 7.5 தூக்கி நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிட்டோம். அண்ணே டிரைவர் அண்ணே, அந்த ஏசியை கொஞ்சம் கம்மியா வைங்கண்ணே. என்ன கணேசா, சத்தம் திடீர்னு கம்மியாயிடுச்சு? நீ வேற, சாமி மலையேறிடுச்சு. அங்க பாரு, என்ன பார்க்காத. ஐயோ அக்கா, என்னாச்சு? எல்லாரும் அமைதியா வரீங்க? ஒன்னும் அபி, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரோம், அவ்வளவுதான். ஆமா. ஓ, நீங்க 3 பேரும் சொன்னது கரெக்ட் தான். என்னை விட அசோக் சார் 100 மடங்கு நல்லவர் தான். அவரு நம்மள மதிக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை. ஆனா இதுவா நமக்கு வேணும்? ஏங்கா, வேற என்ன வேணும்? சுதந்திரம். நம்ம கடையில நம்ம நினைச்சா சொல்லாம கூட கிளம்பலாம், லீவ் கூட போடலாம்.